அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் விருச்சக ராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு பதிவை மட்டும் பாருங்க. உச்ச யோகம் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா விருச்சக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விருச்சக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை ராசிக்கு 12 இருந்த செவ்வாய் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் தனது சொந்த ராசியான விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் எடுத்த காரியங்களை வெற்றி பெற வைக்கும் தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது. சரியான முடிவெடுக்க வைக்கும் அமைப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நன்கு யோசித்து தீர ஆராய்ந்து ஒரு செயல் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரியான முடிவெடுக்க வைக்கும் தருணம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சம் பெறுவது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. விரையுங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாறும் யோகமும் உண்டு என்பது அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அஷ்டமாதிபதி புதன் 12இல் இருப்பதால் மறைமுகமான யோக பலன்கள் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. இதை விபரீத ராஜயோகம் என்பார்கள். தீமைகள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல காத்திருக்குதுங்க. அதே போல விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே விருச்சக ராசினியர்களான நீங்கள் 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுடைய சுகங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. இந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு செயலுக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. சூரியன் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. குறிப்பாக சமூக வலைதளங்களில் தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட வேண்டாங்க. அதே போல் அவைகள் கடுமையான பிரச்சனைகளை தருங்க. 12இல் உள்ள கிரகங்களால் ஆரோக்கிய குறைவுதான் ஏற்படக்கூடும் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்ச ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால உடல் நலன்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. தேவையற்ற அலைச்சல்கள், வெளியில் செல்வதை தவிர்ப்பது நன்மை செய்யும். அதே போல கண்ட இடங்களில் உணவு அருந்துவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. காரணம் களவு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த
வரைக்கும் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக கடனாக பணம் கொடுக்க வேண்டாம். திரும்பி கிடைப்பது கடினம்தாங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் உங்களுக்கு ஏற்ப சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக வக்ரசனி ராகுவும் இணைந்திருப்பதால மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்தும் வளைந்து கொடுத்தும் நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து அன்பர்களுக்கு இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரிடமும் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிப்பதை தவிர்த்திருப்பது அவசியம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்கள் உண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. என்று தங்களுடைய அன்றாட கடமைகளிலேயே கவனமாக இருப்பது அவசியம். தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்தும் அன்பர்கள் இடைத்தரகர்கள் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரிடமும் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிப்பதை தவிர்ப்பது அவசியம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்களுண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்று தங்களுடைய அன்றாட கடமைகளில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தை நிலவரம் மிக கடினமான போட்டிகளை இத்தருணங்கள்ல சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. சந்தை நிலவரத்தில் மிக கடினமான போட்டிகள் நீங்கள் இத்தருணங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். போலி பொருட்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனை போராட வேண்டி இருக்குங்க. இடையிடையே பண நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். புதிய முதலீடுகளை இந்த வாரத்தில் தவிர்ப்பது அவசியங்க. கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் வருமானமும் குறைவின்றி கிடைக்குங்க. சினிமா துறையினருக்கு புதிய படங்கள் அமோக வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தர இருக்கு. அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள் உங்கள் கைக்கு கிடைக்குங்க. அதே போல் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. நிதி நீங்கள் நடித்த படங்கள்ல நல்ல வசூல் கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க. கிரக நிலைகள் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்காங்க. சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வலம் வருவதால் படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் உதவிகரமாக இருக்குங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உள்ள கிரகங்கள் குறிப்பிட்டு காட்டுது. இது ஒரு அரிய சந்தர்ப்பங்க. இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்ப மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க. அதே போல விவசாய வெற்றிக்கு அதிபதியான தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்குங்க. அதே போல் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கடன்
கண்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கிரன் இத்தருணங்கள் முழுவதுமே சாதகமாக இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.